சேனைகளின் கர்த்தர் தமது ஜனத்தில் மீதியானவர்களுக்கு மகிமையான கிரீடமாகவும் அலங்காரமான முடியாகவும் இருப்பார். எத்தனை பேர் விசுவாசித்து ஆமென் சொல்றீங்க? தமது ஜனத்தில் மீதியானவர்கள். ஹல்லேலூயா. ஆமென். அவர்களுக்கு எப்படி அவர் மாறுவாராம்? மகிமையான கிரீடமாய். அதுதான் இந்த மாத வாக்குத்தத்தம். கர்த்தர் உண்மையை உதிப்பார், கர்த்தருடைய மகிமை உண்மையில் காணப்படும். அவர் மகிமையான கிரீடமாக, அந்த கிரீடம் மகிமையாய் நம்ம மேலே வரும்போது நம்முடைய வாழ்க்கை அலங்காரமாய் மாறிக்கொண்டே இருக்கும். நம்முடைய வாழ்க்கை அழகாய் மாறிக்கொண்டே இருக்கும். அலங்கோலமான வாழ்க்கை எல்லாம் அழகாக்கப்பட்டு கொண்டே இருக்கும். எப்படி பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தபோது ஆவியானவர் அசைவாடி ஆமென் கர்த்தர் அந்த ஒழுங்கின்மை வெறுமையை அழகாக்கினது போல கர்த்தருடைய மகிமை வெளிப்படும் போது என் வாழ்க்கை அழகாகும் என்று விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எங்கெங்க ஒழுங்கின்மை, எங்கெங்க வெறுமை, ஹல்லேலூயா, எங்கெங்க சத்துரு புகுந்து எல்லாத்தையும் குலைத்து போட்டானோ, பூமி ஒழுங்கின்மை வெறுமையுமாகிறதற்கு காரணம் சத்துரு வந்து விழத்தள்ளப்பட்ட சத்துரு எல்லாத்தையும் ஒழுங்கின்மை ஆக்கினான். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை மகிமை உதித்த போது ஒழுங்கின்மை எல்லாம் கர்த்தர் அழகாய் மாட்டுகிறார். யாருக்கு இதை செய்கிறார் என்றால் எல்லா ஜனத்துக்கும் செய்கிறேன்னு சொல்லலை, தமது ஜனத்தில் மீதியானவர்களுக்கு. இப்போ என் கேள்வி, நம்ம அவர் ஜனமா இருக்கிறோமா, மீதியான ஜனமா இருக்கிறோமா? அப்ப மீதியான ஜனம் யாரு? மீதியான ஜனம் யார் என்றால் செப்பனியா 3வது அதிகாரத்தில் 12வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, உன் நடுவில் சிறுமையும் எளிமையுமான ஜனத்தை மீதியாக வைப்பேன், அவர்கள் கர்த்தருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கையாயிருப்பார்கள். அதாவது இந்த கூட்டம் 2 நினைவு கொண்ட கூட்டம் கிடையாது. இந்த கூட்டம் ஒரே நினைவு தான். அந்த நினைவு கர்த்தருடைய நாமத்தின் மேல நம்பிக்கையா இருக்கிற நினைவு. அதாவது எந்த சூழ்நிலையிலும் இந்த நம்பிக்கை இந்த கூட்டத்துக்கு என்ன ஆகாது தெரியுமா? அசையாது. ஹல்லேலூயா. ஆமென். அசையாத நம்பிக்கையுடைய கூட்டம் இது. இந்த கூட்டத்திற்காய் உதவுகிறதற்கு இந்த பூமியில் அநேகர் இருப்பார்களான்னு கேட்டால் இல்லை. அதனால தான் எப்படி ஆட் பண்ணி சொல்கிறாருன்னா, சிறுமையும் எளிமையுமான கூட்டம்னா பணம் இல்லாத கூட்டம் மட்டும் அப்படி இல்லை, அதில் வசதி இல்லாத கூட்டம் அப்படி இல்லை. சிறுமையும் எளிமையுமான கூட்டம்னா அவங்களுக்கு இந்த பூமியில் அனுகூலமாக யாரை எதிர்பார்க்கவும் மாட்டாங்க, யாரை நிற்கவும் மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு இடத்துல இருந்து தான் பதில் வரும், ஒரே ஒருவர் தான் சார்ந்து கொண்டிருப்பார்கள், அது கர்த்தரை மட்டுமே. ஹல்லேலூயா. அவங்க பாடுற பாட்டுல ஒண்ணுதான், என் கண்களை ஏறெடுப்பே, என் கைகளை உயர்த்திடுவே, உம்முகம் நோக்கிடுவே, நான் என் கண்களை ஏறெடுப்பே, உம்முகம் நோக்கிடுவே, நான் பாடு. கிழக்கும் மேற்கும், கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் அடைபட்டு போனால் அணையும் என்று நான் எண்ணிய கிளி. நம்பிக்கையோட சொல்ல, கிழக்கும் மேற்கும், கிழக்கும். அவங்களுக்கு இந்த திசைகள் அல்ல, அவங்களுக்கு ஒரே ஒரு திசை தான். ஹல்லேலூயா. அணையும் என்று நான் எண்ணிய அந்த சிறுமை எளிமையான கூட்ட கரத்தை உயர்த்தி என் கண்களை ஏறெடுப்பே, கைகளை கர்த்தரின் நாமத்தின் மேல் நம்பிக்கையாயிருக்கிற இந்த மீதியான கூட்டத்திற்கு கர்த்தர் மகிமையான கிரீடமாய் எழும்புவார். என் கண்களை ஏறெடுப்பே, லோரபஷகதலரிகதலரா. இவங்களுக்கு ஒரே ஒரு திசை மட்டும்தான் உண்டு. ஹல்லேலூயா. அது கிழக்கும் அல்ல, அது மேற்கும் அல்ல, அது வடக்கும் அல்ல, அது தெற்கும் அல்ல. பரத்திலிருந்து தான் எனக்கான நன்மை வரும் என்று நம்புறவர்கள் கைகளை தட்டி ஹல்லேலூயா. அப்ப இவங்களுக்கு எது கவலை வராது தெரியுமா? இந்த 4 திசை அடைச்சா கவலை வராது.
எனக்கு இந்த பக்கங்கள் அடைக்கப்பட்டு கவலை வருதுன்னா அந்த கூட்டத்தில் இல்லைன்னு அர்த்தம். இப்ப நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன். இந்த மீதியான கூட்டத்துக்கு இந்த 4 பக்கமும் அடைக்கப்பட்ட அது அவங்களுக்கு ஃபீல் ஆகாது. அவங்களுக்கு எது ஃபீல் ஆகும் தெரியுமா? மேல அடைக்கப்பட்டாதான் ஃபீல் ஆகும். ஹல்லேலூயா. இந்த கூட்டத்துக்கு 7 மடங்கு அக்கினி ஃபீல் ஆகாது. ஆமா, அங்கிருந்து எனக்கு பதில் வரலன்னா தான் ஃபீல் ஆகும். ஹல்லேலூயா. ஆமா, காரணம் இவர்களுக்கு நம்பிக்கை ஒரே ஒன்று மேல மட்டும்தான், கர்த்தரின் நாமத்தின் மேல. ஹல்லேலூயா. ஆமா, இப்படி நம்பிக்கை உள்ளவனுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வாக்குத்தத்தம் தான், அவனின் நாமத்தை வாஞ்சையா இருக்கிறபடியா ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவிப்பேன், அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். ஹல்லேலூயா. இதுதான் மீதியான கூட்டம். என்ன வந்தாலும் இந்த கூட்டத்திற்காய் கூட நிற்கிறதுக்கு இந்த பூமியில் அநேகர் உண்டான்னு கேட்டா இல்லை. எங்கள் அப்பா அதுக்காக ஒரு அழகான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. இந்த மீதிங்கிறதுக்கு சரியான அர்த்தம் என்னன்னா, இந்த டீ குடிக்கும்போது டீ எல்லாருக்குமே பிரியம், அப்படி தானே? ஆமாம், நான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் எல்லாருக்கும் பிரியங்கிறதுனால எங்கே பார்த்தாலும் டீ கடை. இல்லை, தடுக்கி விழுந்த முன்னாடி ஹோட்டல் மட்டும்தான் உண்டு, இப்போ டீ கடை தான் ஃபேமஸ். அதுவும் இந்த ஞாயிற்றுக்கிழமான இந்த ஏரியாவில் இருக்கிற டீ கடைகள்லாம் பயங்கர கொண்டாட்டம். ஏன்னா இங்கே வரக்கூடிய பாதியும் முடிஞ்சதும் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அதனால ஞாயிற்றுக்கிழமை மூடி வச்ச ஹோட்டல்லாம் இப்போ திறக்கிறாங்க. ஏன்னா ஃபுல் காஸ்பல் நாகர்கோவில் பீப்புள் வராங்க அப்படின்றது. டீ கடை இல்லை, டீ ரொம்ப பிடிக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் ஃபுட்டே டீ தான். டீ குடிக்கிறது வந்து எத்தனை பேர் பாயசம் மாதிரி வலிச்சு குடிப்பீங்க? குடிப்போமா? இல்லை, கடைசியில் கொஞ்சம் மீதி இருக்கும்ல. ஆமாம், பாயசம் அப்படி கிடையாது. முடிச்சாலும் நமக்கு அப்படி முடிச்சாதான். ஆனால் டீ யாரும் ஐயோ எனக்கு டீ ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் எப்போவுமே அந்த கடைசியில் கொஞ்சம், அந்த கொஞ்சத்தை மனைவிக்கு கூட வேண்டாம். புருஷன் வச்ச மீதியை தான் நான் குடிப்பேன்னு சொல்லிட்டு இந்த டீயில் மீதி மனைவி குடிப்பாங்க, வேணா மூஞ்சில் ஊற்றுவாங்க, தவிர அவன் குடிக்க மாட்டாங்க. இது வந்து யாருக்கும் பிடிக்காது. இதை வந்து என்ன சொல்லுவாங்க, மண்டின்னு சொல்லுவாங்களா? ஆமாம், மண்டி. இது வெளியே, இதுதான் மீதி. இது யாருக்கும் தேவைப்படாது, இது யாரும் விரும்ப மாட்டாங்க, இது யாருக்கும் பிரயோஜனம் இல்லாததுதான். இதற்காய் நிற்கிறதற்கு யாரும் இல்லை. ஆனா இந்த கூட்டத்திற்காய் நிற்கிற ஒருவர் தான் நான் ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன். ஆமா, இப்படி மீதியா எண்ணப்பட்டிருக்கிற தேவ பிள்ளையே, உனக்காய் பதில் செய்கிற ஒருவர் பரத்தில் உண்டு என்பதை மறந்து விடாதே. ஹல்லேலூயா. என்னை அவங்க வேண்டாம் தூக்கி எறிகிறாங்க, என்னை அவங்க பார்க்கறது இல்லை, என்னை யாருமே கண்டுக்கிறது இல்லை. ஆமே, இப்படி உங்களை மாற்றி இருக்கிறாருன்னா நீங்க தான் அந்த மீதியான கூட்டம். ஆமே, இந்த மீதியான கூட்டத்துக்காக தான் அவர் சொல்றார், நான் மகிமையான கிரீடமாய் உனக்கு இருப்பேன், நான் மகிமையான கிரீடமாக இருப்பேன். எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் நம்புகிறீர்கள் என்ன மீதியாய் கர்த்தர் வச்சிருக்கிறதற்காக? ஸ்தோத்திரம் சொல்றவங்க இப்ப 2 கரத்தை உயர்த்தி, என் கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், உம்முகம் நோக்கிடுவேன், நான் வெட்கப்படுவதில்லை, என் கண்களை ஏறெடுப்பேன், ஓ உம்முகம் நோக்கிடுவேன், நான் பாடுக. கிழக்கும் மேற்கும், கிழக்கும் மேற்கும், வடக்கும் தெற்கும், அணையும் என்று அணையும் என்று நான் எண்ணியாக்கிறி. சொல்லுங்க, கிழக்கும் மேற்கும். மீதியான கூட்டமே, உனக்கு இந்த வாசல் அடைபடாது. அவன் யாக்கோபின் கண்கள் ஏறெடுத்து பார்த்த போது வானம் திறக்கப்பட்டு ஏணி வைக்கப்பட்டிருந்தது போல உனக்கு முன்பா என் கண்களை ஏறெடுப்பேன். உன் குடும்பத்தின் வாசல் அடைக்கப்பட்டிருக்கலாம், உனக்கு முன்னாடி இருக்கிற வாசல் அடைக்கப்பட்டிருக்கலாம், உன் எல்லா இடத்திலும் வாசல் அடைக்கப்பட்டிருக்கலாம். ஆனா கர்த்தர் உனக்காய் வாசல் திறந்திருக்கிறார். கண்களை ஏறெடுத்து நிற்கிற உனக்கா கைகளை உயர்த்திடுவே, உங்க முகம் நோக்கிடுவே. ஆமென். இந்த மீதியான கூட்டத்துக்கு கர்த்தர் மகிமையான கிரீடமா? எத்தனை பேர் நம்புறீங்க எனக்கு கர்த்தர் மகிமையான கிரீடமா? யாரும் இந்த கூட்டம் கர்த்தரை மட்டும் 2 நினைவுகள் கூட்டம் அல்ல, இது ஒரே நினைவு.
என்ன வந்தாலும் எப்ப 1 மடங்கல்ல 7 மடங்கு அக்கினியினால இந்த நம்பிக்கை வச்சதுதான். கர்த்தர் மேல மாத்திரம் தான் நம்பிக்கையா இருப்பேன். ஹல்லேலூயா. ஆமென். நம்பிக்கை வைக்கிற கூட்டம் மட்டுமல்ல, இதுல நம்ம ஆமென் சொல்லுவோம். அடுத்து அந்த கூட்டத்தை குறித்து கீழே அடுத்து சொல்றாரு பாருங்க, 13வது வசனத்துல, இஸ்ரவேலில் மீதியானவர்கள் வாசிங்க, அநியாயம் செய்வதில்லை, அவர்கள் பொய் பேசுவதும் இல்லை, வஞ்சக நாவு அவர்கள் வாயில் கண்டுபிடிக்கப்படுவதும் இல்லை, அவர்கள் தங்களை பயன்படுத்துவார் இல்லாமல் புசித்து படுத்து. இந்த மீதியானவர்கள் யாரு தெரியுமா? நம்புறவங்க மட்டும் கிடையாது. அடுத்து வருது பாருங்க, அநியாயம் செய்ய மாட்டாங்க. இந்த ஆமீன் வராதுன்னு எனக்கு தெரியும். அவங்க கிட்ட என்ன இருக்காது? அநியாயம் இருக்காது. அடுத்து என்ன இருக்காது? பொய் இருக்காது. அடுத்து என்ன இருக்காது? வஞ்சக நாவு இருக்காது. ஹல்லேலூயா. ஆமா, இப்போ கொஞ்சம் இடிக்குதுல்ல. நம்பிக்கை இருக்கு, ஆனா இந்த 3 எங்ககிட்ட நிறையவே இருக்கு பாஸ்டர். தேவ பிள்ளையே, ஒரு காரியத்தை மறந்துடக்கூடாது. கர்த்தர் கிருபையா இறங்குவார், மகிமையை வெளிப்படுவார், எல்லாம் ரைட். ஆனா ஆண்டவரை ஒரு காரியத்தில் மறந்துட, அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. அநீதிக்கு ஆண்டவர் துணை நிற்கவே மாட்டார். எந்த ஒரு காரியத்துக்கு நான் கர்த்தரை நோக்கி இருக்கும் போதும், ஒரு தேவ பிள்ளை உங்கள் பக்கத்தில் அநீதியை வைத்துக்கொண்டு கர்த்தர் எனக்கு இறங்குங்க என்ன கேட்டாலும் கர்த்தர் என்னதான் பதில் தருவார் தெரியுமா? என்ன விடு, நான் போகட்டும். அப்படிதான் சொல்லுவார். என்ன விடு, நான் போகட்டும். அநீதியை வைத்துக்கொண்டு நான் என்ன அழுதாலும், யாக்கோபு அழுது கெஞ்சுகிறான். ஆண்டவர் என்ன சொல்லிட்டு இருக்கிறார்னா, என்ன விடு, நான் போகட்டும், என்ன விடுன்றார். என்ன விடு. விடாத பிடிச்சு நிற்கிறான். அப்போ ஆண்டவர் எங்க கிரியை செய்ய தொடங்குறாருன்னா, பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க தொடங்குறார். உன் பேர் என்ன? உன் பேர் நீ யாரு? உன் பேர் என்ன? அப்போ எங்க இருந்து தொடங்குறாருன்னா, ஃபர்ஸ்ட்ல இருந்து தொடங்குறாரு. ஏன்னா யாக்கோபு இப்ப என்ன கேட்டு பிடிச்சிட்டு நிற்கிறான், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உண்மை போக மாட்டேன். ஆனா ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும்னு அவர் நீதியாய் தான் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நீதியாய் ஆசீர்வதிப்பார். உண்மையில் மகிமை உதிக்கும், மாற்றம் இல்லை. அந்த மகிமை உதிக்கணும்னா, மகிமையின் ராஜா பிரவேசிக்கணும்னா, உன் கூடாரம் நீதியா இருந்திருக்கணும். ஹல்லேலூயா.